அதாவது ஒரு அரசியல் கட்சி, அதனுடைய அமைச்சர், இன்னொரு கட்சியை பற்றி பேசும்போது, அந்த கட்சியினுடைய பலம் அப்படின்றதும், அந்த கட்சி எப்படிப்பட்டவர்களை கொண்டது என்பதும், அவருடைய நோக்கம் எப்படியாப்பட்டதான ஆனாலும், அவங்களுக்கு வாக்குரிமை இருக்குல்ல. அரசமைப்பு ரீதியாக அவங்க வந்துட்டு போட்டியிடுறதுக்கும், தேர்தலில் பங்கேற்கிறதுக்கும், அரசியல் நடத்துறதுக்கும் உரிமை இருக்குல்ல. இது மதிப்பதாக இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது. இப்போ நம்ம விஜய் விமர்சிக்கிறதா இருந்தாலும் சரி, யாரை விமர்சிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்களுடைய நடவடிக்கையை விமர்சிக்கிறோம். அவங்களே யாரு? அவங்களாம் காணல் நீர், அவங்களாம் ஒன்றும் இல்லை, நேற்று முளைச்ச காளானு, இன்னைக்கு வந்து நல்லா முளைச்சி நிற்குது, இதெல்லாம் பேசாதீங்க. தீர்மானிக்கக்கூடிய மக்களை நோக்கி நீங்கள் பேசுங்க. வந்திருக்காங்க, முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாங்க, உங்ககிட்டே அவங்க ஓட்டு கேட்குறாங்க, மக்கள்கிட்ட தானே கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அதை பற்றி? நீங்கள் மக்கள்கிட்ட இந்த ஆட்சி எப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி எப்படிப்பட்டது நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சிக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் பல முறை ஆட்சிக்கு வந்திருக்கு. இது இந்த மக்களுடைய அறிவுத்திறனை வந்துட்டு மேம்படுத்துவதற்காக, கல்வித்திறனை மேம்படுத்துவதற்காக, அவர்களுடைய சமூக நீதி பெறுவதற்காக என்னென்ன திட்டங்களை முன்னெடுத்தது செய்தது, அதனால் விளைந்த பலன் என்ன அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அது அர்த்தம் முடியாது. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு ஐஃபில் டவரா, இல்லை தாஜ்மஹாலா, இல்லை அட்டகோபுரமா அப்படின்னா சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்குது. அட்டகோபுரத்தை ரசிக்க வரானே அவனுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்குது. இந்த சமத்துவத்தை தான் நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். இதான் அரசியல் சமத்துவன்றது. இந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்துட்டு அவங்களை இழிவுபடுத்தி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஐயா தந்தை பெரியார் வழித்தொன்றலாக கொண்ட பேரறிஞர் அண்ணா, அப்படி வச்சு அவரால் உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்துட்டு சிந்தனையை வந்துட்டு தூண்டுவதாக தான் இருக்கணுமே ஒழிய ஏகடியம் பண்ணுறதா இருக்கக்கூடாது. ஏகடியம் பண்ணிட்டு போகிறதுக்கெல்லாம் அறிவு இருக்க இல்லை. நீங்கள் நடிகரை பார்க்க கூட்டம் கூடுதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்போ அவர் வந்து அதை வந்து ஒரு காட்சி பொருள் அப்படின்றாரு. நடிகரை பார்க்க கூட்டம் கூடுது, நடிகர் என்ன சொல்லணும் செய்யணும்னு நான் சொன்னேன் சொல்லுங்க. அதனால தான் அந்த நடிகரை ஏற்பாடு பண்ண அரசியல் பயிலரங்கத்திலே நான் போய் பேசி ஒரு முன்னுதாரணமாக வச்சேன். அதை ஒரு செயலை அப்படின்றதான இன்ன வரைக்கும் குற்றமாக சொல்லியிருக்கேன் நான். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். ஏதாவது ஒரு ஈர்ப்பில் தான் ஒருத்தன் வருவான் அரசியலுக்கு. ஆனால் அவனை முறைப்படுத்தி, சரிப்படுத்தி, திறன்படுத்தி, மேம்படுத்தி நம்ம அவனை மக்களுடைய பணிக்கு நீங்கள் தயார் பண்ணணும். அவ்வளோதானே. அதை பேசிட்டு போங்க. நீங்கள் வர்றவங்களை குறை சொல்லாதீங்க.